ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்னென்னா, இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு சைக்கோ சிம்பாலஜியை நம்ம பார்க்க போகிறோம். அது என்னென்னா, இந்த சைக்கோ சிம்பாலஜி இது வரைக்கும் நான் ப்ராக்டிஸ் பண்ணதில்லை. ஆனால் நான் உங்களுக்கு அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஏன்னா நான் அதை படிச்சிருக்கேன், அதில் இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸை படிச்சிருக்கேன். தவிர நான் அதை இது வரைக்கும் அனுபவ ரீதியாக நான் அனுபவிச்சதில்லை. அதை முன்னாடியே சொல்லிடுறேன். ஏன்னா எல்லா விஷயத்தையும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு தான் போடுவேன். ஆனால் இந்த விஷயம் என்னால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியல. ஸோ அது எனக்கு தெரியல. அதனால் நீங்கள் பயிற்சி பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். அது என்ன அப்படின்னா, நாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆஸ்ட்ரல் ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சைக்கோ சிம்பாலஜி. இப்போ இது எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஆஸ்ட்ரல் ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆஸ்ட்ரல் ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் ஒரு தியானம் பண்ணுறீங்கன்னா, தியானத்துக்கு முன்னாடி நீங்கள் இந்த குறியீடை பார்த்து அமருங்க. அதுக்கு முன்னாடி இந்த குறியீடை உங்களுடைய நீங்கள் உட்கார்ற, அதாவது நீங்கள் படுக்க போகிற இடத்துல பக்கத்தில் 2 பக்கமும் வரைஞ்சிடுங்க. அதாவது ஈஸ்ட், வெஸ்ட், நார்த்து, சவுத் 4 பக்கமும் நீங்கள் கால் கீழையும் தலைக்கு மேலேயும் சைட்லேயும் வரைஞ்சிட்டு இந்த குறியீடை ஒரு 15 நிமிஷம் அப்படியே கண் கொட்டாமல் நல்லா பிளிங்க் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும். மனசில் பதிவாக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் படுத்துட்டு உங்களுடைய தொப்புள் பகுதியில் முழு கவனம் வச்சுட்டு நீங்கள் ஆஸ்ட்ரல் ட்ராவல் பண்ணுறதுக்கு தயாராகலாம். அப்படி சில பேர் நீங்கள் உட்காந்துக்கிட்டும் பண்ணலாம், படுத்துக்கிட்டும் பண்ணலாம். எது உங்களுக்கு வசதியாக இருக்கோ அதை நீங்கள் அப்படி பண்ணலாம். அதை பண்ணும்போது என்ன ஏற்படும்னா, உங்கள் உடம்பு திடீர்னு என்ன ஏற்படும்னா ஒரு அசைவு ஏற்படும். அந்த அசைவு ஏன் எப்படி ஏற்படுதுன்னு உங்களுக்கு தெரியாது, புது அனுபவமாக இருக்கும். அதுக்கு பிறகு ரொம்ப உங்களோட உடம்புலேருந்து சூட்சம உடம்பு வெளியே போயிட்டு வர்றது, அந்த மாதிரி அனுபவங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். நிறைய பல அனுபவங்கள் வரும். ஆனால் இதை அனுபவித்தவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல இந்த குறியீடை பயன்படுத்தி, அதனால் எனக்கு தெரியாது. ஸோ அனுபவித்து சொல்லியிருக்கவங்க சில பதிவு கொடுத்துருக்காங்க, அதை நான் சொல்கிறேன். அது என்னென்னா, இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்க அத்தனை பேரும் திடீர்னு அவங்க உடல் அசைகிற மாதிரி ஆட ஆரம்பிக்குமா. அதுக்கு பிறகு அவங்க உடம்புலேருந்து அவங்க சூட்சம் உடம்பு எழும்பி வெளியே போய் பார்க்குறதெல்லாம் அவங்களுக்கு தெரியுது. அதுக்கப்புறம் அவங்க போயிட்டு ஒரு கார்டு ஒன்று வருது. அந்த சில்வர் கார்டு மூலிமா ரிட்டன் உள்ளே வந்துடுறது அவங்களுக்கு தெரியுது. ஸோ எதெல்லாம் போய் பார்க்குறாங்க, நேச்சரை பார்க்குறாங்க, நிறைய விஷயங்களை பார்க்குறாங்க. அதெல்லாம் போய் பார்த்துட்டு வர்றது ரொம்ப ஒரு அற்புதமான விஷயமா இருக்குது. அவங்க வாழ்க்கையில் ஃப்யூச்சரை போய் பார்த்துட்டு வராங்க. அதுக்கப்புறம் பாஸ்ட் நடந்த நிகழ்வை போய் பார்த்துட்டு வந்தாங்க. அதை எங்கே போய் கண்டுபிடிக்கிறது அப்படின்ற நிகழ்வுலாம் கண்டுபிடிச்சாங்க. சில பேர் அந்த ஆஸ்ட்ரல் ட்ராவலில் தொலைந்த விஷயங்கள்லாம் எங்கே இருந்ததுன்னு சொல்லி அதை கண்டுபிடிச்சிட்டு வந்த அனுபவங்கள்லாம் நான் புக்ஸில் படித்தேன். ஸோ அதனால் இந்த விஷயத்தை நான் உங்களோட கூட பகிர்ந்து கொள்கிறேன். ஸோ மறக்காமல் இந்த சைக்கோ சிம்பாலஜியை ட்ரை பண்ணுங்கள். அற்புதமான மாற்றம், ஆஸ்ட்ரல் ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த அனுபவம் வரும். இதனால் எந்த ஒரு பாதிப்பும் வராது. நன்றி.